This video is sponsored by Educate. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. -5 less than or equal to -2 correct answer. ஓகேங்களா? -5 less than or equal to -2 is correct answer. நாம என்ன பண்றோம்? 2 பக்கம் இருக்கிற மைனஸை கட் பண்ணிட்டோம். கட் பண்ண முடியும் 5 less than or equal to 2 is a wrong answer. அப்ப என்ன பண்ண போகணும்? 5 2 பக்கம் இருக்கிற மைனஸ் சைன் கட் பண்றதுனால லெஸ் தன் சைன் என்ன ஆகும்? 2 பக்கம் மைனஸ் கட் பண்றதுனால கிரேட்டர் than or equal to ஆயிடும். சரிங்களா? yes, sir. இந்த ரூலு நீ இந்த பக்கம் போடும்போது அப்ளை பண்ணிக்கிறியான்னு செக் பண்ணுன்னு சொன்னேன். கரெக்ட்டுங்களா? இப்ப நான் என்ன சொன்னேன்? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா இப்போ உனக்கு ஆன்சர் வந்துரும். இந்த ரூல் கரெக்ட்டா தப்பா? நீ போட்டுக்கிற ஆன்சர் கரெக்ட்டா தப்பா? எந்த ஸ்டெப்னா இங்க இருக்கு பாத்தியா இந்த ஸ்டெப். இந்த ஸ்டெப் கரெக்ட்டா தப்பா மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. சார் அந்த ஸ்டெப் வந்து ஆக்சுவலா -5 less than or equal to -3x ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? yes, sir. அப்ப 2 பக்கம் மைனஸ் இருக்கும்போது என்ன பண்ணணும்? கேன்சல். இப்ப இந்த போட்டோம் அதே கான்செப்ட். 2 பக்கம் மைனஸ் இருக்கும்போது கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண இந்த லெஸ் than or equal to என்ன ஆகும்? கிரேட்டர் than or equal to. இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். 5 greater than or equal to 3x. கரெக்ட்டா? yes, sir. 5/3 is greater than or equal to x. கரெக்ட்டுங்களா? yes, sir. அப்ப என்னாச்சு? 1 பாயிண்ட் எவ்வளவு சொன்னீங்க? 1.6. 67 yes, sir. ஓகே. இது எந்த கண்டிஷன் எடுத்து போட்டுக்கிறீங்க? இங்க பாருங்க, இந்த பக்கம் இருக்கிற ரூல் மட்டும் போட்டுக்கிறீங்க. இதுக்கு மட்டும் போட்டுக்கிறீங்க. இந்த 4னு ஒரு கண்டிஷன் இல்லையா? 4க்கு போடல. sir, 4 இன்னொன்னு எடுக்கணும். -3x + 2 less than 4னு போட வேணும். சரிங்களா? yes, sir. அந்த ரூல் நீ விட்டுட்டு அந்த ரூல் இப்ப அப்ளை பண்ணி எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லு பார்க்கலாம். sir, x is less than -2/3. X is less than -0.5. ஓகே. -3x less than 2 yes, sir. அப்ப இங்க என்ன நடக்கும்? அங்க மைனஸ் சைன் இருக்குது பாருங்க. மைனஸ் சைன் இருக்குது. மைனஸ் சைன் அங்க போச்சுன்னா இது என்ன ஆகும்? -2. மைனஸ் சைன் அங்க போச்சுன்னா என்ன ஆகும் கண்ணு? -2 -2னா நம்மளோட லெஸ் தென் கண்டிஷன் என்ன ஆகும்? கிரேட்டர் தென் ஆகுமா? yes, sir. கிரேட் ஆகாது சார். அப்ப -2/3 அப்படின்னு ஆகும். கரெக்ட்டுங்களா? yes, sir. அப்ப மைனஸ் சைனோட சேர்த்து அங்க போகும்போது x என்ன ஆகும்? கிரேட்டர் தென் -2/3 வரும். கரெக்ட்டுங்களா? yes, sir. அப்ப x கிரேட்டர் தென் -0.67. கரெக்டாப்பா? yes, sir. இதுல என்ன டவுட் இருக்குதா? டவுட் இல்லைங்க சார். டவுட் இருந்தா சொல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் அடுத்தது பார்ப்பேன். yes, sir. clear, sir. புரிஞ்சுதாப்பா? yes, sir. புரிஞ்சுது சார். சரி. அப்ப இதை எப்படி எழுதுவீங்க? நல்லா பார்த்துக்குங்க. ஒரு லைன் எடுத்துக்கங்க. ஓகே. சவுண்ட் அதிகமா வருது. ஒரே நிமிஷம் இருப்பா. 1 இன்ஃபினிட்டி தப்பு சார். நான் எழுதி போட்டது சரி. இப்ப கேக்குதா? yes, sir. கேக்குதுங்க சார். சரி. இப்ப நம்மளுக்கு 2 பாயிண்ட் கிடைச்சது. என்னென்ன பாயிண்ட் இருக்குது? x வந்து நடுவுல இருக்குது. கரெக்ட்டா? x இங்க இருக்குது. yes, sir. இருக்குதே 1.67 வந்து பெருசு. 1.67 பெருசு. -0.67 வந்து சின்னது. கரெக்ட்டுங்களா? எந்த ரெண்டு கண்டிஷன் வச்சு போட்டுக்கிறேன்? இங்க பாருங்க. இந்த கண்டிஷனும் இங்க பாருங்க. இந்த கண்டிஷன் வச்சு போட்டுக்கிறேன். கரெக்ட்டா கண்ணே? yes, sir. அப்ப இதை எப்படி எழுதலாம்? x belongs to
மைனஸ் 0.67 கமா 1.67. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இது தெரிஞ்சா ஓகே சொல்லு, இல்லைன்னா இன்னொருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் கிளியர் சார். புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இல்லை? டவுட் இல்லைங்க சார். சரி டேக்கன், வெரி குட். டவுட் இல்லைட்டீங்க, வெரி குட். சரி, இப்போ ட்ரா த கிராப் தான் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? நீ சொல்யூஷன் எழுதிக்கிற, என்ன கொடுக்குறா? ட்ரா த கிராப் ஆஃப் த செட் ஆஃப் சொல்யூஷன் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? கிராப் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணணும். கிராப் ட்ரா பண்ண தெரியுமா? எஸ் சார் தெரியும் சார். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா ரீஜியன் எங்க இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், பட் கண்டிஷன் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4 கொடுத்துக்கிறோம். கரெக்டா? சார். அப்ப ரீஜியன் எங்க இருக்கும்? ரீஜியன் ட்ரா பண்ணணும்னு சொல்லிக்கிறான். இன்டெரக்டா சொல்லிக்கிறோம், ரீஜியன் ட்ரா பண்ண சொல்லிக்கிறோம். சரிங்களா? சார். அப்ப என்ன பண்ணுவீங்க? கிராப் ட்ரா பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்போ கிராப் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன வேணும்? டேபிள் ஃபார்ம் பண்ணணும். கரெக்டா? சார். டேபிள் ஃபார்ம் பண்ணலாமா? சார். எக்ஸ் ஒய், எக்ஸ் 0னா ஒய் 4, ஒய் 0னா எக்ஸ் 4. கரெக்டுங்களா? சார். அப்ப என்ன கிடைக்கும்? இது 0ங்கிற பாயிண்ட், இது 4ங்கிற பாயிண்ட், ஒய் எக்ஸ்ல இங்க 4ங்கிற பாயிண்ட். அப்போ 1 2 3 வச்சுக்கோங்க. 1 2 3. அப்ப இங்க என்ன கிடைக்கும்? 1 2 3. இது என்னது? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ். கரெக்டுங்களா? சார். அப்ப நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்குது? நம்மளோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் இருக்குது. கரெக்டா? 0 to 4, 4 to 0னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 4, ஒய் ஆக்சிஸ்ல 0. இது என்னது? எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, ஒய் ஆக்சிஸ்ல 4. கரெக்ட்டுங்களா? சார். ஓகே. இப்போ உங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அப்படியே சவுண்ட் கேட்கும், கொஞ்சம் அனுசரிச்சு பண்ணிக்கோங்க. சரியா? சார். அப்ப இதுதான் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4ஓட லைன். கரெக்டாப்பா? சார். இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க? கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4 சொல்லிக்கிறாங்க. நல்லா பாருங்க, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4 சொல்லிக்கிறாங்க. அப்ப கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த லைனுக்கு மேல சொல்யூஷன் வரும். என்ன சொல்றாங்க? இந்த லைனுக்கு மேல ரீஜியன் வரும். தட் இஸ் a very important point. இது என்ன டவுட் இருந்தா சொல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்னா என்ன வரும்? லைனுக்கு மேல சொல்யூஷன் வரும். சரிங்களா? சார். அப்ப இந்த கிராப் எக்ஸாக்ட்டா டிரா பண்ணி காட்டணும். சரிங்களா? டவுட் இருக்குதா? क्वेश्चन नंबर 7 சரிங்களா? சார். क्वेश्चन नंबर 7ஓட ஆன்சர் இதுதான். கிராப் ஆஃப் தி செட் ஆஃப் தி சொல்யூஷன் கேட்டுக்கறாங்க. நம்ம சொல்யூஷன் என்னது? 4க்கு மேல தான் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ரீஜன் இங்க தான் இருக்குது. அப்ப நம்மளோட மேல வந்து ரீஜன் இங்க தான் நம்ம டிரா பண்ணி காட்டணும். சரிங்களா? சார். சரி, இப்போ 7th क्वेश्चन நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 8th क्वेश्चन உன்னால போட முடியுமா? இதே மாதிரி ஒரு 4 5 பாயிண்ட் போட்டு போட முடியுமா? கிராப் ஆமா, கிராப் டிரா பண்ணி காட்டணும். கிராப் டிரா பண்ண முடியுமா இல்ல நானே பண்ணட்டா? சார் நானே பண்ணிடுறேன் சார். அது y அதை இப்ப முடிச்சிட்டு நான் வந்து 45 அந்த क्वेश्चन எல்லாமே கிராப் தான். அப்ப அந்த क्वेश्चन ஆன்சர் நாம பார்க்க போறோம். சரிங்களா? சார். ஃபர்ஸ்ட் இத முடிங்க பார்க்கலாம். இது கிராப் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணு. एक्चुअली நீ சொல்யூஷன் எழுதிக்கிற, கிராப் கேக்குறாங்க, கிராப் தான் டிரா பண்ணனும் பாத்துக்கோ. சரியா? சார். சரி, டிரா பண்ணு. எனக்கு அனுப்பு 8th क्वेश्चनோட கிராப் டிரா பண்ணிட்டு அனுப்பு. இல்லைன்னா உனக்கு முடியலன்னு சொன்னீங்கன்னா நான் கூட டிரா பண்றேன். சரிங்களா? சார். போட முடியுதா கண்ணா? இல்ல நான் போட்டுங்களா? சார் போடுறேன் சார்.
y equal to x ஓட லைன் 45 டிகிரி. அதை நான் வச்சது இது கிராஃப் ட்ரா பண்ண முடியும். சரியா கண்ணு? y equal to x ஓட கிராஃப் தெரியுமா? ஏகண்ணு y equal to x ஓட கிராஃப் தெரியுமாடா கண்ணு? சார் கேக்குறேன் சார். என்னாச்சு கட் பண்ணிட்டேன்? ஏகண்ணு என்ன சார் இன்டர்நெட் இல்ல, நோ கனெக்ஷன் தான் இருக்கு. நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்குதா? சார் கொஞ்சம் பார்த்து சென்ட் பண்ணிக்கோ. y equal to x ஓட கிராஃப் தெரியுமான்னு கேட்டேன். y equal to x ஓட கிராஃப் பார்த்தீங்கன்னா 45 டிகிரில போகும். சரிங்களா? சார். சூப்பர், வெரி குட். ஆல்ரெடி நம்ம சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன், ஃபங்க்ஷன் நான் சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? சார். இது 0, இது 1, இது 2, இது 3, இது -1, -2, -3. இது வந்து 1, இது 2, இது 3. இங்கே வரும்போது -1, -2, -3. இது வந்து x ஆக்சிஸ், இது வந்து x டேஷ், இது y ஆக்சிஸ், இது வந்து y டேஷ். அப்போ என்னாச்சு? 1,1, 0,0. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,0 இருக்குதுல்ல, அதை நோட் பண்ணிக்கோங்க. 0,0 இது, 1,1 வந்து இது, 2,2 வந்து இது. கரெக்டா? 3,3 இது. கரெக்டுங்களா? 1,1 இது, -2,2 இது. அப்படியே கடைசி வரைக்கும் போகும். கரெக்டுங்களாமா? அப்போ இந்த என்னது 45 டிகிரியில கிராஸ் பண்ணிட்டு போகும். சரிங்களா? இந்த லைன் என்ன 45 டிகிரியில கிராஸ் பண்ணிட்டு போகும். சரியாப்பா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், இந்த லைன் பேர் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். பட் அவன் கண்டிஷன் என்ன கொடுத்துக்கிறான்? நல்லா பார்த்துக்கோ, எக்ஸ் லெஸ் தேன் ஒய் கொடுத்துக்கிறான். கரெக்டா? இதனோட மீனிங் என்ன தெரியுதா? எக்ஸ் வந்து சின்ன வேலையா இருக்கணும், ஒய் வந்து எப்படி இருக்கணும்? பெரிய வேலையா இருக்கணும். எக்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? சின்ன வேல்யூ, ஒய் வந்து பெரிய வேல்யூ. அப்படின்னு எங்க லைன் வரும்னா, இங்க பாருங்க, ஒய் தானே பெருசு. ஒய் பெருசுன்னா ரீஜியன் எங்க வரும்? இப்படி வரும், மேல போகும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அதே வந்து மாத்தி கொடுக்கணும்னா கீழே வரும் ரீஜன். இது வந்து எக்ஸ் சின்ன வேல்யூனால ரீஜன் வந்து மேல போகும். சரியாப்பா? இதுதான் நம்மளுடைய கிராஃபோட பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஓகே சார். கிராஃப் எங்க போகுது? ரீஜன் மேல போகுது. இங்க வரும்போது என்ன ஆகும்? இது வந்து -1, -2, -3. இங்க -1, -2, -3. சரிங்களா? இங்க வரும்போது ரீஜன் அப்படி கீழே வரும்போது. சரிங்களா? என்ன ஆகும்? -x, நல்லா பாத்துங்க, -x, ஓகே, லைன் கிராஸ். -x லெஸ் தென் -1 என்ன ஆகும்? இது சேஞ்ச் ஆகும். x நெகட்டிவ் சைடு வரும்போது நெகட்டிவ் ரீஜன் வந்து இப்படி மாறும். சரிங்களா? இந்த பக்கம் பிளஸ்ஸா மாறும்போது இந்த மாதிரி மாறும். அப்ப நெகட்டிவ் சைடு வரும்போது ரீஜன் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகும். சரியாப்பா? சார். இதுல என்ன டவுட் இருக்குங்களா சொல்லுங்க, அப்ப இல்லைன்னா அடுத்த ப்ராப்ளம் மூவ் பண்ணலாம். டவுட் இல்லைங்க சார். சரி, டவுட் இல்லை இல்ல? சார். கிராப் உங்களுக்கு கரெக்டா ஓரளவுக்கு புரியுது இல்ல? சார். சரி, கிராப் புரியுதுன்னா இங்க பாருங்க, கொஸ்டின் நம்பர் 43, 44, 45 அதை வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இது அடுத்த வருஷம் வரும். இந்த வருஷம் கேட்டுக்கிறாங்க, அடுத்த வருஷம் எல்பிபியில கேட்பாங்க. சரிங்களா? 43 கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ. இது எப்படி போடணும்னு நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சரியாப்பா? டவுட்னா கேட்டுக்கோ, என்ன கண்டிஷன் கொடுத்துக்கிறான்னு பார்த்துக்கோ. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம ட்ராப் பண்ண போறோம் கிராஃப். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 43 சால்வ் பண்ண போறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்து வச்சு கரெக்டா கவனிச்சுக்கிட்டா கண்ணு தரேன், அப்பதான் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லிக்கிறாங்க? 2x plus y less than or equal to 24. கரெக்டா? சார். கரெக்டா கண்ணு? எஸ் சார், கரெக்ட் சார். அப்ப x வேல்யூ y வேல்யூ சப்மிட் பண்ணுங்க. x 0 போட y என்ன கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். x க்கு இந்த ஈக்குவேஷன்ல 0 போட y என்ன கிடைக்கும்? x = 0 போட்டா 0 + y
Sir, y is less than or equal to 24. ஓகே, அது ஈக்குவல்னு வச்சுக்கோ, அப்போ நம்ம போட்டுக்கலாம் 24. சரிங்களா? y 0 போட்டால் 5. y 0 போடுற x என்ன கிடைக்கும்? ஓகே சார். சார் எக்ஸ் வந்து 12 கிடைக்கும் சார். சூப்பர், வெரி குட். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டாச்சு. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறான் பாருங்க. செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாமா? அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனோட என்ன கொடுத்துக்கிறான்? x plus y less than or equal to 11. கரெக்ட்டுங்களா? சார். அப்ப x y x 0 போட்டா y என்ன? x 0 போட்டா y வந்து 24 சார். சரி, செகண்ட் ஈக்குவேஷன் தான். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் சார் செகண்ட் ஈக்குவேஷன் சார். x 0 போட் சார், அதுல y 0 போட்டா சார். x 0 போட்டா என்ன கிடைக்கும்? y is less than 11. 11. y 0 போட்டா ஈக்குவேஷன் ஈக்குவலா எடுத்துக்கங்க. அப்ப எஸ் சார், 11 கிடைக்கும் சார். 11 கிடைக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷன் போட்டாச்சு. கரெக்ட்டுங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சது. தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் யாரு? இவன். தேர்ட் ஈக்குவேஷன் எழுதலாமா? எஸ் சார். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க? 2x plus 5y less than or equal to 40. கரெக்டாடா கண்ணே? எஸ் சார். அப்ப சொல்லுங்க, x y. x 0 போட்டா y எவ்வளவு? x 0 போட்டா 8 சார் y வேல்யூ. சூப்பர், வெரி குட், கரெக்ட் ஆன்சர். y 0 போட்டா x எவ்வளவு? y 0 போட்டா x வந்து 20 சார். 20. சரி, இப்போ இந்த 3 பாயிண்ட் வச்சு நம்ம கிராப் பண்ண போறோம். இங்க இருக்கிற பாயிண்ட் வச்சு என்ன பண்ண போறோம்? கிராப் பண்ண போறோம். பண்ணலாமா? சார். இப்போ மினிமம் வேல்யூ என்னக்கும் மேக்ஸிமம் வேல்யூ என்னக்கும் பார்த்து அதுக்கு நம்ம பாயிண்ட் பண்ணி போறோம். சரிங்களா? சார் x ஆக்சுவலி மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன? புரியலங்க சார். x ஆக்சிஸ்ல மினிமம் வேல்யூ என்னடா கண்ணே? x ஆக்சிஸ்ல மினிமம் வேல்யூ என்ன? மினிமம் வேல்யூ 0 சார். ஓகே. மேக்ஸிமம் வேல்யூ 24. ஓகே. அதே மாதிரி y ஆக்சிஸ்ல மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 11. 24. 24 இங்க இருக்கு நம்பர். 24 இருக்கிற புரியுதா இல்லையா? என்ன பண்ணலாம்? ஸ்கேல் எழுதலாமா? ஸ்கேல் எழுதலாம். x axis 1 cm equal to 2 units எழுதலாமா? yes sir. y axis 1 cm equal to 2 units எழுதலாமா? yes sir. சரி, அப்ப எக்ஸாக்ட்டா டிரா பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கிடைக்கும்? இது 0 2 4 6 8 10 அப்படியே டிரா பண்ணுங்க. உனக்கு தெரியுமா டிரா பண்ணுங்க? yes sir. டிரா பண்ணு. 16 18 20 22 24. அதே மாதிரி y axis டிரா பண்ணுங்க. பாயிண்ட்ஸ் 2 4 8 6 விட்டுனா 2 4 6 6 போட்ட அப்புறம் 8 போடுங்க. 6 8 கிராப் ஷீட் இருக்குதா? கிராப் ஷீட்ல டிரா பண்ணதா எக்ஸாக்ட்டா ஆன்சர் வரும். கிராப் ஷீட் இருக்குதா உங்ககிட்ட? இல்லைங்க சார். கிராப் ஷீட் இருந்தா தான் எக்ஸாக்ட்டா ஆன்சர் வரும்னு கிராப் ஷீட் இருந்தா எடுத்து போடுங்க. அப்பதான் எக்ஸாக்ட்டா ஆன்சர் கிடைக்கும். இருக்குதா இல்ல இல்லையா? இல்லைங்க சார். இல்லைங்க சார். இல்லையா? yes sir. சரி, நாளைக்கு இது கிராப் ஷீட் ஈவினிங் இது போனீங்கன்னா வாங்கிட்டு வந்து எனக்கு போட்டு அனுப்புங்க. அப்பதான் எக்ஸாக்ட்டா வரும். நான் கிராப் ஷீட்ல கூட ரப்பா தான் போறேன், பாத்துக்கோங்க. சரியா? ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? x 0 னா y 24. எந்த பாயிண்ட்? இந்த பாயிண்ட். சரிங்களா? yes sir. அடுத்து என்ன? x 12 னா y எவ்வளவு? 0. x 12 னா y எவ்வளவு? கரெக்ட்டா? yes sir. அப்ப இது ரெண்டு முக்கு வச்சு என்ன பண்ண போறோம்? கிராப் டிரா பண்ண போறோம். தட் மீன்ஸ் லைன் டிரா பண்ண போறோம். டிரா பண்ணிடலாமா? yes sir. சரி, இதுதான் லைன். சரியாப்பா? yes sir. இது எந்த ஈக்குவேஷனோடது? நல்லா பாருங்க. இது எந்த ஈக்குவேஷனோட? 2x plus y less than or equal to 24. கரெக்ட்டா? எழுதிக்கங்க இங்க. 2x plus y less than or equal to 24. கரெக்ட்டாப்பா? yes sir. less than or equal to என்ன சொன்னேன்?
கிராப் என்ன வரும்? Left டவுன்வர்ட் டைரக்ஷன் வரும். கிராப் எங்க வரும்? ரீஜியன் downward டவுன்வர்ட் direction. டைரக்ஷன். இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்பவே. இதனோட ரீஜன் எங்க இருக்கும்? டவுன்வர்ட்ல இருக்கும். கரெக்டா? Yes sir. ஃபுல்லா ஷேடட் பண்ணாத இந்த ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. அப்போ ஈஸியா இருக்கும். இந்த ஏரோ மார்க் போட்டுக்கோ. புரியுதா கண்ணே? Yes sir. சரி, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது என்ன சொல்றாங்க? x எவ்வளவு? 0, y எவ்வளவு? 11. x 0, y 11. x 0, y 11னா எங்க இருக்கு? 10க்கும் 12க்கும் நடுவுல இருக்கு. கரெக்ட்டுங்களா? Yes sir. சூப்பர். அடுத்தது என்ன? x 11, y 0. x 11, y 0. Y 0. அப்ப எங்க இருக்குங்க? இங்க இருக்கும். கரெக்ட்டுங்களா? Yes sir. கரெக்ட்டா கண்ணே? Yes sir, correct sir. அப்ப இதை வச்சு பேஸ் பண்ணி கிராப் டிரா பண்ணிக்கங்க. தட் மீன்ஸ் லைன் டிரா பண்ணிக்கங்க. சரியாப்பா? Yes sir. இப்போ இது என்ன லைன்? இந்த லைன் எழுதிக்கங்க. x plus y less than or equal to 11. சரிங்களா? less than 11 or less than or equal to போட்டுங்க. less than என்ன தெரியும்? இதனோட ரீஜன் எங்க வரும்? கீழே வரும். இதனோட ரீஜன் எங்க வரும்? டவுன்வர்ட் டைரக்ஷன். டவுன்வர்ட் டைரக்ஷன் வரும். ஓகே, அடுத்த கிராப் சொல்றாங்கன்னு. அடுத்த கிராப் எங்க இருக்குது? x 0 y 8. x 0 னா y எங்க? 8. கரெக்ட்டா? Yes sir. சூப்பர். அடுத்து என்ன? x வந்து 20 டாம். y வந்து 0. x 20 எங்க இருக்கு? இங்க இருக்கும். கரெக்ட்டா? Yes sir. அப்ப இத பேஸ் பண்ணி என்ன பண்ணனும்? லைன் டிரா பண்ணனும். இந்த லைன் பாயிண்ட் இந்த பாயிண்ட் டச் ஆகுற மாதிரி என்ன பண்ணனும்? லைன் டிரா பண்ணனும். பண்ணிடலாமா? Yes sir. அவ்வளவுதான் கேக்குறேன். சரியா? இந்த ரீஜன் எங்க இருக்கு? டவுன்வர்ட் டைரக்ஷன். இந்த ரீஜன் எங்க இருக்குது? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஏனா லெஸ் தென் தான் கொடுத்துக்கறான். Yes sir. லெஸ் தென் கொடுத்துட்டாவே நம்ம ரெண்டு பிளஸ் இருந்தாவே நம்ம என்ன பண்ண போறோம்? டவுன்வர்ட் டைரக்ஷன் போட போறோம். அப்ப டவுன்வர்ட் ரீஜன். கரெக்ட்டுங்களா? Yes sir. மூணு லைன் எங்க காமனா ரீஜன் ஆகும்? மூணு லைன் நல்லா பாத்துங்க. இந்த பாயிண்ட் கரெக்ட்டா? இந்த பாயிண்ட் அடுத்து இந்த பாயிண்ட். இந்த மூணு பாயிண்ட் வச்சு தான் நம்ம மூணு லைனோட ரீஜன் கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? Yes sir. அப்ப எங்க கிடைக்கும்? அண்ட் ஆல்சோ ஒரு கண்டிஷன் சொல்லிட்டான். என்ன கண்டிஷன் சொல்லிட்டான்? இங்க பாருங்க, x greater than or equal to 0, y greater than or equal to 0ன்ட்டான். ஆனா ரீஜன் என்ன ஆகாது? ஃபர்ஸ்ட் குவார்டர்ல மட்டும் தான் இருக்கும், தவிர கீழ வராது. ரீஜன் எங்க இருக்கும்? இந்த பாயிண்ட்ல மட்டும் தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? கீழ மூணுக்கு காமன் ரீஜன் பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட காமன் ரீஜன். சரிங்களா? Yes sir. இந்த பாயிண்ட் இதுக்கு கீழ தான் வருது. சரிங்களா? அப்ப மூணுக்கு காமன் ரீஜன் பாத்தீங்கன்னா இந்த ரீஜன் தான் நம்ம எடுக்க போறோம். சரியாப்பா? Yes sir. பாருங்க, இதுதான் காமன் ஷேடட் ரீஜன் தான் நம்மளோட காமன் ரீஜன். சரியா? Okay sir. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இந்த பாயிண்ட் வருமா? இந்த பாயிண்ட் வராது. ஏன்னா இந்த லைன் வந்து கீழ தான் வருது. அதே மாதிரி இங்க இருக்க ரீஜன் வருமா? இங்க இருக்க ரீஜன் வராது. இங்க இருக்க ரீஜன் வருமா? வராது. மூணு காமனா எங்க ரீச் ஆகுமோ அதுதான் நம்மளுடைய ரீஜியன் பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட் தான் நம்மளோட ரீஜியன் பாயிண்ட். அப்ப என்ன பாயிண்ட் இங்க இருக்குது? 8,0. இது என்ன பாயிண்ட்? 10,0. பாத்தீங்களா? இங்க இருக்குது இந்த பாயிண்ட். பாயிண்ட் என்ன? 10,0. அடுத்து இன்டர்செக்ட் ஆகுறது யாரு? இங்க இன்டர்செக்ட் ஆகும் பாரு இந்த பாயிண்ட். இது அப்ராக்ஸிமேட்டா பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்குது, இங்க 6 இருக்குது. கரெக்ட்டா? 4 கிராப்ல போட்ட வேற ஆன்சர் கூட வரலாம். நான் சும்மா ரப்பா போட்டத பார்த்தா அப்ராக்ஸிமேட்டா போற 4,6. கரெக்ட்டுங்களா? 4,6. கரெக்ட்டாப்பா? Yes sir. அடுத்த ரீஜன் எங்க? இங்க. இது யாரு? 8 இருக்குறான். அப்ப y ஆக்சிஸ்ல 8, x ஆக்சிஸ் 0, அப்ப 0,8. சரிங்களா? இது நம்மளுடைய கார்டினேட் ரீஜனோட பாயிண்ட்ஸ். சரியாப்பா? Yes sir. இந்த கிராப் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாரு, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது அடுத்த வருஷம் வருது. சரிங்களா? இந்த கிராப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க. நம்ம உனக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறோம், அந்த ஒர்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு போடுவியாமா. சரியா? Yes sir. கிராப் எக்ஸாக்ட்டா நோட் பண்ணிக்கோ, புரியலன்னா கேட்டுக்கோ.